இந்த ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் புதிய வீடு, புதிய வாசல் எல்லாம் கட்ட போகிறீங்க. புதிய தொழில் எல்லாம் தொடங்க போகிறீங்க. உங்களுக்கு ஜாக்பாட் பண வரவு அப்படிங்கிறது வரப்போகுதுங்க. அதனால் நீங்கள் அனைத்துலையுமே உச்சம் பெற்று வாழ போகிறீங்க. இத்தனை நாள் இருந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு முடிந்து இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு வக்கிர நிவர்த்தி ஆகிறதால இனி எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தையுமே நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அனுபவிக்க போகிறீங்க. மிதுன ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க. புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே என்னைக்குமே நம்பக்கூடியவங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சிட மாட்டீங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு தாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த விஷயத்தையுமே செஞ்சிட மாட்டீங்க. இதனால தாங்க மிதுன ராசிக்காரங்க நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அதிகமாகவே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. எப்பயுமே எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க. கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாதுங்க. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. இருந்தாலுமே கூட உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தாங்க உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதுன்னா உங்ககிட்ட வருவாங்க, உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. புதுசாக ஒரு சில பிரச்சனை கஷ்டம் தானாக உங்களை தேடி வந்துட்டு இருந்திருக்கும். இருந்தாலுமே கூட மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே இழந்து, உறவுகள் எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க. கடைசியாக எல்லாத்தையுமே இழந்துட்டேன், நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூட கூட்டிகிட்டு போயிடு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் கூட எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துறதுக்கு இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே கூட இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே எந்த கெடுதலையுமே செஞ்சதில்லையே, கஷ்டத்தையோ துன்பத்தையோ அவங்களுக்கு கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருங்க, அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவாகவே சரியாயிருங்க. இந்த மாதிரி தாங்க நிறைய பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க இப்போ நிறைய மிதுன ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலுமே கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனை அப்படிங்கிறது கஷ்டமும் வந்துட்டே தாங்க இருக்குது.
ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த 2025 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் புதிய ஒரு மாறுதல் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதும் ஏமாற்றங்கள் தாங்க நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் நினச்சது ஒன்று, நீங்கள் அனுபவிச்சது ஒன்று. இந்த 2025 கிட்டத்தட்ட இப்போ 10வது மாதம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த 2 மாதம் தாங்க. இந்த 2 மாதத்தில் மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு மாற்றமே வரலை. ஒரு 3 மாதம் வருடங்களாக எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் தாங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நிறைய கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய இந்த ஒரு 6-7 மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் 2 மாதமும், அடுத்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க. இதனால தாங்க இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு சனியுடைய வக்கிர பெயர்ச்சி, குருவுடைய வக்கிர பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 வருடங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வருடத்தில் இருக்கிறதால கடந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ, எதையெல்லாம் இருந்து வருத்தப்பட்டு இருக்கீங்களோ, அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு 6 மாதம் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர நிவர்த்தி அப்படிங்கிறது என்னன்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டு இருந்த சனி பகவான் இப்போ 3-4 வருடங்களாக மட்டும் இனி வரக்கூடிய ஒரு 4 மாதம் 5 மாதம் உங்களுக்கு முழுவதும் ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாருங்க. இதன் மூலம் சனி பகவான் முழுவதும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி. ஒருத்த வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான் அப்படின்னா அவனை பார்க்குறவங்க எல்லோரும் சொல்லுவாங்க அவன் சுக்கிரன் உச்சத்தில் இருக்குது அப்படின்னு. அந்த அளவிற்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுதுங்க. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க வீட்டிலிருந்து உங்களுடைய மிதுன ராசிக்கு இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் மேலே ஆயிடுச்சுங்க. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் பலன் கிடைக்காம இருந்திருக்கு. இப்போ வருட கிரகணங்கள் மாற்றங்கள் மூலம் ஒட்டு மொத்தமாக சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசிக்கு மட்டும்தாங்க இப்போ கிடைக்க போகுது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரங்க ஒரு படி முன்னேற்றம் வரப்போகுது. அதற்கு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு அதிகமாக உள்ளதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் மேலே ஆகிடுச்சு. ஆனால் இதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்குது. இப்போ இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்க போகுதுங்க. உங்கள் ராசியில் 8ஆம் இடத்துல ஒட்டு மொத்தமாக குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுது. இதன் மூலம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைச்ச வேலை 10,000 15,000 சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை, உங்களுக்கு பிடிச்சமான வேலை, அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு நிச்சயமாக அது கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு நீங்கள் ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருங்க. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக வரப்போகுதுங்க. சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுதுங்க. தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேருங்க. ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். உடல் ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் மேம்படுத்துங்க. சங்கடங்கள் நீங்குங்க. மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இது அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. இனி கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால்
வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. அதனால் உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து சேர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். நல்ல ஒரு ஹை பொசிஷனுக்கு போயிருப்பாங்க. உங்களை விட சம்பளம் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தாங்க இன்றைக்கி வரைக்கும் இருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இதனால் இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம் கிடைக்க போகுதுங்க. அந்தஸ்து வந்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமங்க, சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கள் விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் வந்து விற்பனை அதிகமாக, ஏற்றுமதி இறக்குமதி, தொழிலில் லாபம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோங்க நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுங்க. இனி நினைத்தது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுங்க. தொழிலில் வியாபார தடைகள் அனைத்துமே விலகும். லாபங்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாக போகுதுங்க. வரவேண்டிய பணம் அப்படிங்கிறது விரைவில் வந்து உங்களுக்கு கை வந்து சேருங்க. குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வந்து உங்களுக்கு வெற்றியை தருங்க. தெய்வ சிந்தனைகள் வந்து உங்களுக்கு அதிகமாக போகுதுங்க. பெரியோர்களுடைய உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகப் போகுதுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாமே நீங்க போகுதுங்க. முடங்கி கிடந்த நிறுவனங்கள் எல்லாமே மீண்டும் திறக்கும் வாய்ப்பு, எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றியை தரப்போகுதுங்க. கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய சிக்கலும் பிரச்சனையும் தாங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் கல்யாணம் நடந்திருக்கும். இருந்தாலும் ஆண்கள்னு பார்த்தீங்கன்னா திருமணம் அடையாமல் நிறைய பேர் ரொம்பவும் பாவம். ஏன்னா மிதுன ராசியில் பிறந்தோம், வேறு ஏதாவது ராசியில் பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஜாதகத்தை போய் பார்த்தீங்கன்னா இதில் ராகு, கேது, செவ்வாய், வேறு செவ்வாய் 8ஆம் இடத்துல செவ்வாய், நிறைய பிரச்சனை, சுத்த ஜாதகம். இதன் மூலம் வேறு திருமண தடைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குங்க. இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு 6 மாத காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுதுங்க. இதனால் வாழ்க்கை துணை இழந்த மிதுன ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் இருவரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களே, ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமையே இருக்கீங்க. இப்படி இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து சொசைட்டியை சர்வே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அமைய போகுதுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மிதுன ராசிக்காரங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரன் அப்படிங்கிறது ஒரு 6 மாத காலகட்டம் விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகும். நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணி வரைக்கும் போயிருக்கும். ஆனால் இருந்தாலும் கூட மறுபடியும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டத்தில் காதலில் அதிகமாக தோல்வியை சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மிதுன ராசி தாங்க. மிதுன ராசிக்காரங்க மட்டும்தாங்க. ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஜென்ம சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்குங்க. இதன் மூலம் காதல் அடிக்கடி சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை, இல்லை வந்து காதல் போய் வீட்டில் சொல்லும்போது பெற்றோர்கள் ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. இது மாதிரி காதல் வந்து நிறைய பிரச்சனைகளால் உங்களுக்கு பிரேக்கப் ஆகியிருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு போகுங்க. உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறாங்க. உங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது கைகூடுங்க. உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு எல்லாமே நன்மையாக நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது இரட்டிப்பான மடங்கு வரப்போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்துமே வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. இனி இவங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. இவர்கள் அதை கூட
நபர்கள் மூலம் நிறைய ஆபத்து சிக்கல் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் மூலம், சொந்தக்காரங்க, நண்பர்கள் மூலம் ஏதாவது ஆபத்து வரும் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த நபரை விட்டு விலகி கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லதுங்க. மிதுன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அவங்கள விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலும், குடும்பத்தில் நிறைய ஏமாற்றங்கள் வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரங்க சுலபமான காரியத்தை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. மிதுன ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நன்மையாகவே அமையும்.